ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக. ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை வந்து 20 நாட்கள்லையும் பி வந்து அதே வேலையை 30 நாள்லையும் செய்கிறார். ஏ வந்து 20 நாள், பி வந்து அதே வேலையை என்னென்னா 30 நாளில் செய்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வேலை செய்கிறாங்க. சரிங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. முடித்தோடனே அந்த வேலைக்கு வந்து என்னென்னா 600 ரூபா வந்து என்னென்னா வருமானம் கிடைக்கிது மொத்தமாக. அந்த வருமானத்தை எப்படி அவங்க பிரித்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கொஷினை வந்து நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த வருமானத்தை நம்ம வேலை செய்கிற நாளை அடிப்படையாக வச்சு பிரிக்க முடியாது. ஏன்னா சீக்கிரமாக எப்போதுமே வேலை செய்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக சம்பாதிக்கணும். சீக்கிரமாக வேலையை முடிக்கிறவங்க தான் அதிகமாக சம்பாதிப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு ஒர்க்கை நம்ம கொடுக்குறோம், கான்ட்ராக்டாக கொடுக்குறோன்னு வச்சுப்போம். 10 நாளில் அவர் அந்த ஒர்க்கை முடித்தா நம்ம வந்து அதிகமாக காசு கொடுக்கணும். இதுவே வந்து 20 நாளில் அதே வேலையை அவர் செய்கிறார் அப்படின்னா நம்ம அவருக்கு கம்மியாக தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுடைய வேலைக்கான திறன் வந்து கம்மி. சரிங்களா? அதனால் வந்து என்னென்னா நாட்களோட அடிப்படையில் நாட்கள் கூடனா என்ன ஆகும் அப்படின்னா பணம் குறையணும். அதனால் 20 நாளைக்குனா இப்படி, 30 நாளைக்குனா இப்படி அப்படின்னு நம்ம ரேஷியோ வச்சு போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேலை செய்கிற நாட்களுக்கு விகிதம் எடுத்து போட முடியாது. நம்ம அந்த திறனுக்கு போட போகிறோம். முதல்ல வேலை செய்த நாட்களுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏக்கும் பிக்கும் இங்கே 20 இங்கே 30 அப்படின்னு வந்துடும் விகிதம். சரிங்களா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். இங்கே 2 வேலை செய்த நாளை வந்து விகிதம் பார்த்தா 2:3 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதுவே வேலை செய்த திறன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேலை திறன் அப்படின்னு அதுக்கு பார்க்குறோம். திறன் ஈக்குவல்ட்டு என்ன வரும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக போட வேண்டியதான் 3:2. சரிங்களா? ஆக்சுவலி இங்கே வந்து எல்சிஎம் எடுத்து போடணும். எல்சிஎம் எடுத்தால் மீப்போமா எடுத்தால் கரெக்டாக வரும். மீப்போமா எடுத்தாலும் 2க்கும் 3க்கும் என்ன எடுத்தோன்னா 6 வரும். 6 வந்துச்சுன்னா என்ன போடணும்? 2யும் 3யும் பெருக்குனா என்ன வரும்? 6 வரும். அதே மாதிரி 3யும் 2யும் பெருக்குனா 6 வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 3:2 அப்படின்னு அவங்களோட வேலைக்கான திறனை எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓகே, 3:2 அப்படின்னு எடுத்தாச்சு. இவங்களோட வேலைக்கான திறனை எடுத்தாச்சு. அடுத்த ஸ்டெப் போவோம். இவங்க வேலைக்கான திறன் வந்து 3:2, பிரிக்க போகிற சம்பளம் 600. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பேரோட திறனையும் சேர்ந்தால் தான் நம்ம 600 சம்பாதிக்கலாம். 2 பேரோட மொத்த திறன் எவ்வளோனா 5x எடுத்துக்கலாமா? 3x + 2x = 5x = 600. அப்போனா x என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 600 / 5. அப்படின்னா என்ன வரும்? கேன்சல் பண்ணுங்கள். 5 1 வரும், மிச்சம் 1 இருக்கும். 5 2 0, 120 அப்படின்னு இருக்கும். அப்போ ஏவோட இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A = 3x, B = 2x. சரிங்களா? A = 3x ஆனால் 3 × 120 = 360 அப்படின்னு வரும். அடுத்தது 2xனா 2 × 120 = எவ்வளோ வரும்? 240 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஃபஸ்ட்டு A வந்து 360 ரூபாயும் பி வந்து 240 ரூபாயும் பிரித்து எடுத்துப்பாங்க. அப்படின்னா ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு ஆன்சர். இதனால் எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேலைக்கான திறனை வச்சு தான் நம்ம எப்போதுமே சம்பளத்தை போடணும். நாட்களை வச்சு கணக்கு போட்டால் தப்பாக வரும். ஏன்னா நாட்கள் கூட என்னென்னா உங்களுக்கு சம்பளம் கம்மியாக தான் இருக்கணும். நாட்கள் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் நாட்களை வச்சு போட்டிங்கன்னா ஏ தான் ஆன்சர் அப்படின்னு வந்துடும். ஆனால் அது தப்பு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். Thank you.